ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கான ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. விஜய் ஸ்வீட் உள்ள ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காப்ல. அந்த டாஸ்கோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீட்டிப்பு துண்டிப்பு. இதுதான் வந்து டாஸ்க். அதாவது இந்த வீட்ல நீங்க யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீட்டிக்க விரும்புறீங்களோ அவங்களுக்கு வந்து நீட்டிப்புன்ற ஒரு பேட்ச் ஒன்று கொடுத்துருக்காப்ல. அது வந்து கிரீன் கலர்ல இருக்கா, அதை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அதே மாதிரி யார் கூட வந்து அந்த உறவை முறிக்க விரும்புறீங்களோ அவங்க வந்து துண்டிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து ரெட் கலர் பேட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. சோ இதுதான் வந்து இங்க பார்க்க முடியுது. பட் ஆனா இதுல என்ன தெரியுமா ஒரு ட்விஸ்ட், நம்ம வந்து இவங்க எல்லாம் வந்து இவங்களுக்கு நீட்டிப்பை கொடுப்பாங்க, இவங்களுக்கு வந்து துண்டிப்பை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்போம். ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்கு. ஒரே ஷாக்கு தான். அதாவது ஃபர்ஸ்ட் வர விக்கல் சிகரம் என்ன பண்றாப்லனா விஜய் பார்வதிக்கு வந்து நீட்டிப்பை கொடுக்குறாப்ல. நான் எதிர்பார்க்கவே இல்ல. விக்கல் சிகரம் எப்படா விஜய் பார்வதி கொடுக்குறாப்ல, இவங்க எலியும் புனையுமா தான் இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சா அங்க நம்ம விக்கல் சிகரம் ஒரு பாயிண்டையும் சொல்றாப்ல. அதாவது இது இப்படியே இருக்கணும், தப்பி தவறி கூட நாங்க வந்து ஃப்ரெண்டா க்ளோஸ் ஃப்ரெண்டா ஆயிடவே கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பாயிண்ட் சொல்றாப்ல. இது வந்து கலாய்க்கிறதுக்கு சொல்றா என்ன ஏதுன்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து எபிசோட் லைவ் வரும்போது தான் தெரியும். சோ இது வந்து இங்க பார்க்க முடிஞ்சுதா. நெக்ஸ்ட் இன்னொரு ஷாக் என்னன்னா, அதாவது அங்க இன்னொரு பர்சனுக்கு அந்த விஷயம் வந்து ஷாக் ஆச்சு. நம்ம ரம்யாஜ் அவர்கள் வந்து விஜய் பார்வதி கூட தான் வந்து நீட்டிப்பை கொடுக்குறாங்க. அப்ப வந்து சபரியோட ஃபேஸ் பாக்கணுமே, அவ்வளவுதான். சபரியோட ஃபேஸுக்கு வந்து ஜூம் வைக்கிறாங்க. என்னடா இந்த பொண்ணை தங்கச்சி நான் இவ்வளவு நாளா பாதுகாத்து வச்சிருந்தா இந்த பொண்ணு எனக்கு வந்து துண்டிப்பு வந்து ரம்யாஜ் வந்து சபரி தான் கொடுத்துருக்காங்க போல. சபரி கையில துண்டிப்புன்னு ஒண்ணு போட்டிருக்காப்ல. ஓகேவா பேட்ச். அதை பார்க்கும்போது என்னடா இந்த வீட்டுல நிறைய விஷயங்கள் மாறிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. அந்த இடத்துல எனக்கு ஒரே விஷயம் என்னன்னா, சபரி என்ன யோசிச்சிருப்பானா, நான் வந்து இந்த பொண்ணை தங்கச்சியை தானே பாக்குறேன், அந்த பொண்ணு ஏன் என்ன அப்படி இப்ப டக்குன்னு வந்து மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சபரி யோசிச்சுட்டு இருப்பான். உண்மை என்னன்னா சபரி வந்து எல்லாருக்கும் குட் புக்ஸ்ல இருக்கணும்னு பாக்குறான். அது வந்து வேலைக்கே ஆகாது. சபரி வெளியே வந்து அவன் கேம் ஆனா மட்டும் தான் வந்து பொழைக்க முடியும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான், தூக்கி வெளியே அடிச்சிருவாங்கன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து மக்களே. சோ நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி அவர்கள் வந்து எஃப்ஜேக்கு துண்டிப்பை கொடுக்குறாங்க. அது அவங்க சொல்ற ரீசன் என்னன்னா, அதாவது எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தன்கிட்ட இருந்துதான் வாய்ஸ் வரணும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. அது டீட்டெயிலா எப்படின்னு எனக்கு புரியல. சோ அது வந்து லைவ்ல வரும்போது நம்மளுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் வந்து பிரஜன் அவர்கள். பிரஜன் தான் இங்க ஹைலைட்டான காமெடியா. பிரஜன் வந்து சாண்ட்ராவோட துண்டிப்பு கொடுக்குறாப்ல. அது எனக்கு புரியவே இல்ல. அதே விஜய் கேட்டிருந்தாப்ல, பிரஜனை நம்பாதீங்க மக்களே, பிரஜனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாப்ல. அதுக்கப்புறமேட்டு உடனே பிரஜன் வந்து இல்ல சார் சாண்ட்ராவோட கேம்ல தான் வந்து துண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கிளாரிபிகேஷன் கொடுக்குறாப்ல. வெளி உலகத்துல இந்த உறவை வந்து, அதாவது அவங்க கப்பிள்ஸ்ல அந்த கப்பிள்ஸ்ல வந்து எந்த பிரேக்கும் போட்டுறாதீங்க, நீங்க எதுக்கு சார் தப்பா புரிஞ்சிருக்கின்ற மாதிரி அவங்க சொல்றத பார்க்க முடியுது. சோ அவர் வந்து துண்டிக்கிறத வந்து நம்ம சாண்ட்ராக்கு தான் கொடுக்குறாப்ல. இது ஒரு நல்ல மூவ் தான். அதாவது சாண்ட்ரா பிரஜனை வந்து கப்பிள்ஸ் கேம் ஆடுறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் சேர்க்கிறோம். சோ அதுல வந்து இவர் வந்து அந்த துண்டிப்பை கொடுக்கறது வெளியே பாக்குற ஆடியன்ஸ் வந்து ஓகே ஓரளவுக்கு ஒரு கேம் ஆட போறாரு அப்படின்னு நம்மளுக்கு தோண வைக்குது. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் போட்டு கலாச்சி விட்டாப்ல, இவனெல்லாம் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி. சோ இதுதான் மக்களே இன்னைக்கு ப்ரோமோ 2ல காமிக்கப்பட்டது. நீங்க பாத்தீங்களா, ரம்யா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சபரி கொடுப்பாங்க தான் நினைச்சேன். பட் ஆனா விஜய் பார்வதி கொடுத்தது அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். விக்கல் சிக்ரம் விஜய் பார்வதிக்கு வந்து நீட்டிப்பை கொடுத்தது அது ஒரு ட்விஸ்டா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு லைவ் பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சு அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.